சினாரியோ படித்து பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை கண்டிப்பாக பெற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். பெற்றவங்கள் கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் சொல்லித் தரணும். இப்போ முதல் சினாரியோ எடுத்துப்போம். இப்போ ஒரு குழந்தை எல்லாருமே ஒரு ப்ளே கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க. இல்லை ஒரு மால்லையும் எடுத்துப்போம். பொது வெளியில் இருக்கும்போது ஒரு குழந்தைய யாராவது கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே பல ஸ்டோரியில் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு அந்த குழந்தைகள் கத்தி கதறி ஹெல்ப் கேட்கணும். பட் இந்த கேஸில் காரா ராபின்சன் கூட அதை பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவன் கையில் ஒரு துப்பாக்கி வச்சுருந்தா, ஒரு ஆயுதம் வச்சுருந்ததுனால அவங்க கத்தி உதவி கேட்க முடியல. பிகாஸ் அவன் சுடுறது கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது. இன்கேஸ் பொது வெளியில் யாராவது ஒருத்தவங்க குழந்தையை கடத்த வரும்போது அவங்ககிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லை அப்படின்னா, தாராளமாக அந்த குழந்தை கத்தி உதவி கேட்கலாம். அப்படி கத்தும்போது சுற்றி இருக்கவங்க நிறைய பேர்ட்டு அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த குழந்தையோட உயிர் காப்பாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு சினாரியோ வரலாம். சரி, இப்போ அவன் கையில் ஒரு கத்தி வச்சுருக்கான், ஒரு துப்பாக்கி வச்சுருக்கான். அப்போ போய் நம்ம கத்தி உதவி கேட்டால் அவன் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு